नमस्ते बच्चों। இன்னைக்கு நம்ம ஹிந்தி பிரச்சார் வாகினி 2ல கத்தியல ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்க்கு சாராம்ஸ் பார்க்கலாம்। पाठ का सारांश பாடத்தினுடைய பாட் கா சாராம்ஸ் லிக்கியே பாடத்தினுடைய பொருளை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க। பாட் ஏக் பாடம் 1 40 கரோட் குர்தே கஹாசே 40 கோடி சட்டைகள் எங்கே இருந்து। காந்திஜி வினோத் பிரியத்தே காந்தியடிகள் நகைச்சுவை மிக்கவர்। वे एक बार एक प्रारंभिक विद्यालय में गए அவர் ஒரு முறை ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கயே ஒரு ஆரம்ப பாடசாலைக்கு சென்றார் கயே சென்றார்। உன்னோனே அவர் பாலகோசே சிறுவர்களிடத்தில் வினோத் கர்னா ஆரம்பக்கியா நகைச்சுவையாக பேச ஆரம்பித்தார்। बीच में இடையில் एक बच्चा ஒரு சிறுவன் போல் உட்டா பேச எழுந்தான் பேசுவதற்காக எழுந்தான்। அவர்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தப்ப இடையில ஒரு பையன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சான்। காந்திஜி உஸ்கே பாஸ் ஜாக்கர் போலே காந்தியடிகள் அவனுக்கு அருகில் சென்று பேசினார்। தும் கியா கஹ்னா சாஹ்தே ஹோ நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற। கப்ரானா மத் பயப்படாத। பாலக்னே கஹா உடனே அந்த பையன் சொன்னான் கேட்டான் அவர்கிட்ட ஆப் குர்தா கியோ நஹி பகன்தே தாங்கள் சட்டை ஏன் அணியவில்லை நீங்க ஏன் சட்டை போடல அப்படின்னு கேட்டான்। கியா மை आपके आपके लिए अपनी माँ से एक कुर्ता सिला दूं நான் அம்மா கிட்ட என்னுடைய அம்மா கிட்ட ஒரு சட்டை தச்சு தர சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்குறான்। காந்திஜி நே காந்தியடிகள் ஏக் ஷர்த் ஒரு கண்டிஷன் ரக்கி வைத்தார் ஒரு நிபந்தனை வச்சார் அவன்கிட்ட ஒரு கண்டிஷனை போட்டார்। உன்னோனே அவர் கஹாங்கி அவர் சொன்னார் மை அகேலா ஆத்மி நஹி ஹூ இல்லை நான் அகேலா ஆத்மி நான் தனிப்பட்ட மனிதன் இல்லை நான் தனியானவன் கிடையாது அப்படின்னு சொன்னார்। துரந்த் உடனே பாலக்னே பூச்சா உடனே அந்த சின்ன பையன் கேட்டான் ஆப் கிட்னே ஆத்மி ஹே நீங்க எத்தனை பேரு அப்படின்னு கேட்டான்। கியா மை அப்பனி மா சே என்ன நான் என்னுடைய அம்மா கிட்ட தோ குர்தே சீனே கோ கஹும் நான் வேணா 2 சட்டை தைக்க சொல்லட்டுமா அப்படின்னு திருப்பி காந்தியடிகள்கிட்ட கேட்டான்। அப் காந்திஜி நே உஸ் பாலக் கோ சம்ஜாயா அப்பொழுது காந்திஜி நே காந்தியடிகள் உஸ் பாலக்கோ அந்த பாலகனுக்கு அந்த சிறுவனுக்கு சம்ஜாயா விளக்கினார் எக்ஸ்பிளைன் பண்றார்। உன்னோனே கஹா கி அவர் சொல்றார் மேரே 40 கரோட் பாயு பந்துக எனக்கு 40 கோடி சகோதர சகோதரர்கள் இருக்காங்க। और वे सब बिना कुर्ते के हैं और மேலும் வே அவர்கள் அனைவரும் வே சப் அவர்கள் அனைவரும் பினா குர்தே கேக சட்டை இல்லாமல் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் சட்டை இல்லாம இருக்காங்க। யதி துமாரி மா 40 करोड़ कुर्ते सीकर देगी तो मैं भी कुर्ता बहन सकता हूँ। यदि तुम्हारी माँ यदि ஒருவேளை துமாரி மா உன்னுடைய அம்மா 40 கரோடு குர்தே 40 கரோட் 40 கோடி குர்தே சீக்கர் சட்டைகள் தைத்து தேகிதோ கொடுத்தால் மைம்பி நான் கூட குர்தா பகன் சக்தாகும் சட்டை போட முடியும்
நானும் அப்போ தான் சட்டை போட முடியுங்கிறார். அதாவது உன்னுடைய அம்மா கிட்ட 40 கோடி சட்டைகள் தச்சு கொடுக்க சொன்னேன்னா நான் கூட சட்டை போட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அர்த்தாத் அதாவது காந்திஜினே உஸ் பாலக் கோ சம்ஜாயா, அதாவது காந்தியடிகள் அந்த பாலகனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கி பாரத் தேஷ்மே, பாரத தேசத்தில் கை கரீப் பாயுபந்துக, வறுமை கோட்டு கீழே, அதாவது வறுமையான, அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ள பாயுபந்துக சகோதரர்கள் நம்மளுடைய நாட்டில் இருக்காங்க. தேஷ்மே பாரதத்தில் உள்ள நம்ம பாரத நாட்டில் இருக்காங்க. உன்கி குஷிமே, அவர்களுடைய சந்தோஷத்தில் தான் வே அப்படி குஷி தேக்தே, அவர் தன்னுடைய சந்தோஷத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட விலைக்கு சொல்லிட்டு காந்தியடிகள் பெயர்றார். இதான் 40 கரோடு கஹாசே குத்தே கஹாசே அப்படிங்கிற லெசனுடைய சாராம்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த லெசனுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். பார்ட் ஏ 40 கரோட் குர்தே கஹாசே. 40 கரோட் குர்தே கஹாசே அப்படிங்கிறது அந்த பாடத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். பாலக் சஹம் கர் क्यों चुप हो गया, அந்த பையன் ஏன் பயந்து போய் அப்படியே அமைதியாக இருந்துட்டான். ஏக் பார் ஒரு முறை காந்திஜி ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கயே, ஏக் பார் ஒரு முறை காந்திஜி காந்தியடிகள் ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கயே ஒரு ஆரம்ப பாடசாலைக்கு சென்றார். உன்னோனே அவர் பாலகோசே வினோது கர்னா ஆரம்பிக்கியா, உன்னோனே அவர் பாலகோசே சிறுவர்களிடத்தில் வினோது கர்னா ஆரம்பிக்கியா அவர்களோடு நகைச்சுவையாக பேச ஆரம்பித்தார். தூர் பைட்டா ஹுவா ஏக் சோட்டா வித்யார்த்தி, தொலைவில் அமர்ந்திருந்த ஒரு சிறிய மாணவன் பீச் மே இடையில் குச் போல் உட்டா பேச ஆரம்பித்தான். இஸ்பர் இதனால் சிக்ஷக் நே ஆசிரியர் உசே கூர்கர் தேக்கா முறைச்சு பார்த்தார். அதனால அவன் இடையில அந்த பையன் எந்திரிச்சு பேசுறதுக்காக எந்திரிச்சான். அதனால சிக்ஷக் ஆசிரியர் உசே அவனை கூர்கர் தேக்கா முறைச்சு பார்த்தார். இசுசே பாலக் சஹம்கர் சுப் ஹோகயா, அதனால அந்த பாலகன் அந்த சிறுவன் சஹம்கர் சுப் ஹோகயா பயந்துகிட்டு அமைதியா இருந்தான். காந்திஜி நே பாலக்கோ கியா சம்ஜாயா, காந்தியடிகள் அந்த சிறுவன்கிட்ட என்ன விளக்குனாரு, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரு. காந்திஜி நே காந்தியடிகள் பாலக்கே சாம்னே அந்த பாலகனுக்கு எதிரில் ஏக் ஷர்த் ரக்கி அவன்கிட்ட என்ன சொன்னார், ஒரு நிபந்தனை ஒரு கண்டிஷன் சொல்றார். என்ன சொல்றாரு, உன்னொன்னே பாலக்கோ சம்ஜாயாக்கி அவர் அந்த பாலகனிடத்தில் எக்ஸ்பிளைன் பண்றார். என்ன விலக்கி சொல்றாருன்னா, மேரே 40 கரோட் பாயு பந்துக, என்னுடைய 40 கோடி சகோதரர்கள் இருக்காங்க. யதி ஹம் சப்கே ஷரீர் குர்தே சே டக்கே தோ மைம்பி குர்தா பகன் சக்தாகும். யதி ஒருவேளை உன் சப்கே அவங்க எல்லாருடைய ஷரீர் உடம்பும் குர்தே சே டக்கே தோ சட்டைகளால் மூடப்பட்டால் மைம்பி குர்தா பகன் சக்தாகும், நான் கூட சட்டை போட்டுக்குவேன், என்னால் சட்டை போட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவங்கெல்லாம் சட்டை போடாமல் இருக்கிறதுனால என்னாலையும் இப்போ சட்டை போட முடியாது. அதனால அவங்களுடைய உடம்பு எப்போ சட்டையால் மூடப்படுதோ அப்போ தான் நான் என்ன செய்வேன், சட்டை போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். துமாரிமா 40 கரோடு குர்தே சீக்கர் தேகி, துமாரிமா உன்னுடைய அம்மா 40 கரோடு 40 கோடி குர்தே சட்டைகள் சீக்கர் தேகி தச்சு தருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய அம்மா 40 கோடி சட்டைகள் தச்சு தருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இஸ் பிரகார் காந்திஜினே இவ்விதமாக காந்தியடிகள் பாலக்கோ அந்த சின்ன பையன்கிட்ட சம்ஜாயா விளக்கினார். என்னன்னு, வே தேஷ் கே சுப் சிந்தக் அவர் ஒரு தேசத்தினுடைய நலனை சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்.
இவ்விதமாக காந்தியடிகள் அந்த பாலகன்கிட்ட சட்டை போடலை அப்படிங்கிறதுக்கு ஒரு நிலையை, பாரத நாட்டினுடைய நிலையை எடுத்து சொல்லி அவனுக்கு விளக்குறார். என்னுடைய டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தன்யவாத்.